இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சாலை தெரு பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பெண்களுக்கு கோல போட்டியும் அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டியும் நடைபெற்றது. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கு இணங்க மாநில செயலாளர் சரவணன் அவர்களின் வழிகாட்டியபடி இன்று புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தொகுதி நிர்வாகிகள் தாஸ் மற்றும் விஜயகுமார் அவர்களின் ஏற்பாட்டில் சாலை தெரு பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பெண்களுக்கு கோலப் போட்டியும் அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டியும் நடைபெற்றது. மேலும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சாலை தெரு நிர்வாகிகள் ஹரி, ரூபேஷ், பத்ரி, பிரவீன், சிவா, விக்கி, யுவராஜ், மோகன் மற்றும் கழக சகோதரர்கள், தொண்டர்கள், தோழர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பகுதியில் உள்ள காமராஜர் திருமண மண்டபத்தில் பூத் கமிட்டி மற்றும் தொகுதி நிர்வாகிகளுடன் கழக வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கு இணங்க மாநில செயலாளர் சரவணன் அவர்களின் வழிகாட்டியபடி இன்று புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சமூக சேவகர் குமாரவேல் அவர்களின் ஏற்பாட்டில் அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள காமராஜர் திருமண மண்டபத்தில் பூத் கமிட்டி மற்றும் தொகுதி நிர்வாகிகளுடன் கழக வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன், சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் புதியவன், அரியாங்குப்பம் தொகுதி தலைமை நிர்வாகி வசந்தராஜா மற்றும் அணி தலைமை நிர்வாகி பிரபு ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் கழக சகோதரர்கள், தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உழவர்கரையில் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு முனைவர் லாவண்யா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்தநாள் விழா நேற்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள
புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மாநில நிகழ்ச்சியை தொடர்ந்து உழவர்கரை பகுதிக்கு உட்பட்ட மூலக்குளத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் சிலைக்கு சமூக சேவகி முனைவர் லாவண்யா மாலை அணிவித்து சிறப்பித்தார். தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் இனிப்புகளை வழங்கி உற்சாகமாக கொண்டாடினார்கள். இந்த நிகழ்வின் பொழுது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள், உழவர்கரை தொகுதி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக வாழ்ந்த புரட்சி தலைவரின் வழியில் மக்கள் பணி தொடரும் என இந்நிகழ்வில் தொண்டர்கள் உற்சாகத்துடன் முழக்கமிட்டனர். தொடர்ச்சியாக தொகுதி முழுவதும் பல்வேறு பகுதிகளில் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குருமாம்பேட் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கம் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசி ஏற்பாட்டில் தை திருநாள் கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட குருமாம்பட் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கமும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசி இணைந்து தை திருநாள் கொண்டாட்டமாக கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நேற்று நடைபெற்றது. கோலப்போட்டியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். மேலும் பெரியவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் தனித்தனியே நடைபெற்றது. இந்த போட்டிகளில் 100கணக்கானோர் பங்கு பெற்று தங்களது தனித்திறன்களை வெளிப்படுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் ரோட்டரி சங்க வட்டம் 5 துணை கவர்னர் டாக்டர் கந்தன் தலைமை விருந்தினராகவும், வட்டம் 5 செயலாளர் கருணாநிதி, ரோட்டரி கிளப் ஆஃப் லெகசியின் தலைவர் பழனி, செயலர் ரகுவரன், பொருளாளர் மனோகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நல்வாழ்வு சங்க கௌரவ தலைவர் ராஜாராம், ஊர் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சங்க ஆலோசகர் ஆசிரியர் செந்தில் குமரன் வரவேற்புரை மற்றும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க சங்க தலைவர் முருகவேல், ரமேஷ், செயலாளர் சரவணன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். சங்க பொருளாளர் ரகுராமன் நன்றி உரை கூற, போட்டிகள் மற்றும் பரிசளிப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர் இளங்குமரன், துணைத் தலைவர்கள் சுரேஷ்குமார், வினோத், துணை செயலாளர்கள் சிவசுப்பிரமணியன், பி. சிவசுப்பிரமணியன், ஞானசேகர், இணை செயலர் எழிலரசன், கார்த்திக், ராஜேஸ்வரன் ஆகியோருடன் செயற்குழு உறுப்பினர்களும் தலைமை செயற்குழு உறுப்பினர்களும் செய்திருந்தனர். மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெரியோர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் அருகே கோபாலன் கடை பகுதியில் வழிபறியில் ஈடுபட்ட பிரபல ரவுடி சரண்ராஜை வில்லியனூர் போலீசார் கைது செய்து குற்றவாளியிடமிருந்து கத்தி மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து வழக்கு பதிந்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காவலர்கள் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது கோபாலன் கடை பகுதியில் சந்தேகத்திற்கு இடம் அளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த வாலிபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கோபாலன் கடை பகுதியைச் சேர்ந்த சுவாமி கண்ணு மகன் டியோ சரண்ராஜ் வயது 25 என்பதும் வழிப்பறியில் ஈடுபடுவதற்கு மறைத்து வைத்திருந்த கத்தி மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார்
காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து மேற்கு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பெயரில் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைசெல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் பிரபல குற்றவாளி சரண்ராஜ் மீது வழக்கு பதிவு செய்து மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட குற்றவாளி மீது கொலை, கொள்ளை, திருட்டு போன்ற 15க்கும் மேற்பட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. கைது செய்யப்பட்ட டியோ சரண்ராஜ் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரி காவல் நிலையங்களில் குற்றவியல் பதிவு உள்ளது என்பது தெரியவந்தது. வில்லியனூர் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளையின் சார்பில் நடந்த கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அறக்கட்டளையின் நிறுவனர் ரவிக்குமார் பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளையின் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மங்களம் தொகுதியைச் சேர்ந்த கணுவாய்பேட்டை, மங்களம், சிவராந்தகம் ஆகிய பகுதிகளில் மகளிருக்கு கோலப் போட்டி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற மகளிருக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி நேற்று மாலை கணுவாய்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷனின் உரிமையாளரும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளையின் நிறுவனருமான ரவிக்குமார் கலந்து கொண்டு முதலிடம் பிடித்த 45 நபர்களுக்கும், 2ஆம் இடம் பிடித்த 45 நபர்களுக்கும், 3ஆம் இடம் பிடித்த 45 நபர்களுக்கும் பரிசுகளை வழங்கினார். மேலும் முன்னாள் வாரிய தலைவர் பாலமுருகன் கலந்து கொண்டு கோலப் போட்டியில் பங்கேற்ற 3000த்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு ஆறுதல் பரிசுகளை வழங்கினார். இவ்விழாவில் முன்னாள் வாரிய தலைவர் ரேவதி, பர்குணன், சங்கர், அன்பு, ரமேஷ், கணபதி, முரளி, அருள்முத்து, கங்காதரன், வாசன், ஐயனார், கதிரேசன், சதீஷ், நடராஜன், மோகன், சிவகுமார், தங்கராசு மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் பயணியர் நிழற்குடை, சாலை மேம்படுத்துதல், கல்வெட்டு அமைத்தல் உள்ளிட்ட 1 கோடி மதிப்பிலான வளர்ச்சி பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா இன்று பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் முருங்கம்பாக்கம் முதல் வில்லியனூர் வரை உள்ள சாலையில் பாப்பாஞ்சாவடி, ஒதியம்பட்டு, திருக்காஞ்சி சாலை சந்திப்பின் இருபுறமும் என 4 இடங்களில் ரூபாய் 22,35,000 மதிப்பீட்டில் பேருந்து பயணியர் நிழற்குடை, ரூபாய் 58 லட்சம் செலவில் ஒதியம்பட்டு செயின்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி பள்ளிக்கு செல்லும் தார் சாலையை மேம்படுத்துதல், 19,34,000 லட்சம் செலவில் திருக்காஞ்சி மணவெளி 4 முனை சந்திப்பில் RCC வடிகால் கல்வெட்டு ஆகிய பணிகள் என மொத்தம் ரூபாய் 1 கோடி மதிப்பிலான வளர்ச்சி பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவின் மூலம் மேற்கொள்ளப்படும் இந்த பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா. சிவா அவர்கள் பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் பன்னீர், சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவு செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர்கள் சிவபிரகாசம், நடராஜன், இளநிலை பொறியாளர்கள் மணிவண்ணன், ராஜா, தினேஷ், க்ளூனி பள்ளி முதல்வர் எமிலியானா, நிர்வாகிகள் JC ஜான், மெக்லின், TKP கமலக்கண்ணன், PRTC பாஸ்கர் மற்றும் திமுக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
உரிமைகள் கழகம் இன்டர்நேஷனல் அமைப்பின் புதுவை மாநில துணைத் தலைவராக பத்மாவதி மணிகண்டன் பொறுப்பேற்றுக் கொண்டார். கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளையின் நிறுவனரும் தொழிலதிபரும் சமூக சேவகருமான பத்மாவதி மணிகண்டன் அவர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அறக்கட்டளையின் மூலமாக செய்து வருகின்றார். இந்நிலையில் பல்வேறு சமூக பணியில் ஈடுபட்டு வரும் பத்மாவதி மணிகண்டன் சட்ட உரிமைகள் கழக இன்டர்நேஷனல் அமைப்பின் புதுவை மாநில துணைத் தலைவராக பத்மாவதி மணிகண்டன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர்களுக்கு சர்வதேச தலைவர் டாக்டர் வழக்கறிஞர் டிஜி மனோகர் மற்றும் புதுச்சேரி மாநில தலைவர் தந்தை பிரியன் அடையாள அட்டையை வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் மகேஸ்வர் ராஜ், மாநில துணை செயலாளர் ஷெரீப், துணைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் தமிழ், துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி, தொகுதி பொறுப்பாளர் ஜானகிராமன், முத்தியால்பேட்டை பொறுப்பாளர் சபரி, துணைத் தலைவர் தனசேகர், டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆசிரியர் ஹரிதாஸ், உயர்நிலை குழு ஆலோசகர்கள் பண்டரிநாதன், தங்கப்பிரகாசம் உட்பட பலர் கலந்து கொண்டு புதிய பொறுப்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.